Welcome back to Relations and Functions Part 3. This is Mathematics for 10th Standard students of Tamil Nadu State Board. We are going to see example problems today. So let us move on to the first example. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம்பிள் 1 பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1 பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக எங்கே இருக்குது அப்படின்னு புக்கில் பார்க்குறதுக்கு பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். பேஜ் 4 ஆஃப் யுவர் புக்கு. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 135 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 2,3. ஸோ நமக்கு 2 செட்டு கொடுத்துருக்கான், ஏ 135 பி 2,3. அப்படின்னா 3 கொஸ்டின் கேட்குறான். சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்க. ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. செகண்ட், இஸ் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அது ரெண்டும் சமமா அப்படின்னு கேட்குறான். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமா? இஃப் நாட் ஒய், அவள் சமம் இல்லைன்னா ஏன், காரணம் சொல்லுங்கள் அப்படிங்கிறான். மூணாவது, ஷோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டைம்ஸ் என் ஆஃப் பி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். ஸோ த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ டைம்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், அவன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான், ஏ கொடுத்துருக்கான் 135. ஸோ இதை எழுதிக்கிறோம். ஈவன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,3,5 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 2,3. நவ் லெட் அஸ் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி. முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஏ கிராஸ் பியில் இந்த செட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஒரு செட் உள்ளே போட்டுக்கோங்க. ஏ அதுக்கு பேர் வைங்க 135. ஸோ 135 எலிமெண்ட்ஸ் எடுத்து போட்டுக்கிறோம். அந்த செட்டை ஏன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பி இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணலாம், அது ஒரு செட்டுக்குள்ளே போட்டுக்கிறோம். 2,3 போடுங்க, அது பி அப்படின்னு பேர் வச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கும். ஏ கிராஸ் பி கண்டுபிடினா சிம்பிள் ஐடியா ஏல ஒரு எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஏ கிராஸ் பியில் ஏ தான் ஃபஸ்ட்டு வருது. அதனால் ஏல ஒரு எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1,2 1,3 இங்கே இருக்குது பாருங்கள். 1,2 1,3. அடுத்தது 3,2 3,3 இங்கே இருக்குது பாருங்கள். 3,2 3,3. அடுத்தது 5,2 5,3 இங்கே இருக்குது பாருங்கள். 5,2 5,3. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டெல்லாம் பாருங்கள் பர்பிள் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம். அதுதான் மார்க் பண்ணதை பாருங்கள். திஸ் இஸ் எலிமெண்ட் ஆஃப் ஏ. எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ எல்லாம் மார்க் வித் அண்டர்லைன்டு வித் பர்பிள் கலர். எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி ஆர் அண்டர்லைன் வித் ப்ளூ கலர். அதை பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் மார்க் வித் பர்பிள். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பி கிராஸியை கண்டுபிடிக்கலாம். பி கிராஸியை கண்டுபிடிக்கலாம். இப்போ பி என்ன போட்டுக்கலாம், பியில் இருக்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு செட்டாக போட்டுக்கிறோம். பி 2,3. ஏல இருக்கிறது 135, அதை செகண்ட் செட்டாக போட்டுக்கிறோம். இப்போ திருப்பி என்ன பண்ணோம், எப்போவுமே கிராஸ் ப்ராடக்ட் ஆர் கார்டீஷியன் ப்ராடக்ட்னாலே ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ஒரு எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 2,1 2,2 2,5 இங்கே இருக்குது பாருங்கள். 2,1 2,3 2,5. அடுத்தது 3 எடுத்துக்கோங்க. 3,1 3,3 3,5 இங்கே பாருங்கள். 3,1 3,3 3,5 வந்தாச்சு. ஸோ நம்ம ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் பியில் 1,2 இருக்கா. இப்போ இந்த 1,2 பி கிராஸ் ஏல இருக்கான்னு பாருங்கள். இருக்காது பாருங்கள், எந்த எலிமெண்ட்டும் இருக்காது. அதே மாதிரி பி கிராஸ் ஏல 2,1 இருக்கும். அது ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பாருங்கள். அதுவும் இருக்காது, அதுவும் இருக்காது. அப்போனா இங்கே இருக்க எலிமெண்ட்டு ஏ கிராஸ் பியில் இருக்க 1,2 பி கிராஸ் ஏல இல்லை. அதே மாதிரி பி கிராஸ் ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டு 2,1 அது எங்கே இல்லை, ஏ கிராஸ் பியில் இல்லை. இப்போ இந்த 1,2 வேறு, 2,1 வேறு. இது ரெண்டும் இது இங்கே இல்லை, இந்த எலிமெண்ட் இங்கே இல்லை. அதாவது 1,2 ஏ கிராஸ் பியில் இருக்குது, ஆனால் எங்கே இல்லை, பி கிராஸ் ஏல இல்லை. அதே மாதிரி 2,1 பி கிராஸ் ஏல இருக்குது, அது எங்கே இல்லை, ஏ கிராஸ் பியில் இல்லை. அப்போது அது ரெண்டும் என்ன ஆகாது அப்படின்னா சமமாகாது, சமமாகாது. ஸோ ரெண்டு செட்டு இருக்குது. அந்த 2 செட்லேயும் 2 எலிமெண்ட் இருக்குது. இந்த எலிமெண்ட் இங்கே இல்லை, இந்த எலிமெண்ட் இங்கே இல்லை. அப்போனா என்ன இருக்காது, தே ஆர் நாட் ஈக்குவல். அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, இன் ஜென்ரல் ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அதுக்கான காரணம்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை டவுட் எதாவது இருந்தால் அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம், ஏன் சமமாக இருக்காது அப்படிங்கிறதுக்கான காரணம்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேயும் இல்லை, எலிமெண்ட் வைஸ் என்னது, ஒன்று ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏக்கு சமம் கிடையாது, பி கிராஸ் ஏ கிராஸ் பிக்கு சமம் இல்லை. ஏன்னா இந்த எலிமெண்ட்டு
1, 2 B cross A இல்லை, 2, 1 A cross B இல்லை. ஓகே, அடுத்தது n of A எவ்வளோ? n of A பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஏல. 1, 2, 3 1, 3, 5 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஏல. அதுக்கப்புறம் n of Bயில் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் 2, 3. அப்புறம் n of A cross Bயில் என்ன இருக்குது? 6 எலிமெண்ட்ஸ். ஸோ 3 times 2 6 எலிமெண்ட்ஸ். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது? n of A cross B is equal to n of A times n of B, that is equal to n of B cross C. இதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம். அவங்க கேட்கல, இருந்தாலும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.2 பேஜ் எங்கே? 4 பேஜ் 4 ஆஃப் யுவர் புக்கு. இப்போது இது வரைக்கும் நம்ம போட்ட ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா ஏ கொடுப்பாங்க, செட் ஏ கொடுப்பாங்க, செட் பி கொடுப்பாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க? ஒன்று ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா ஏ கிராஸ் பிஏ கொடுத்துட்டாங்க நமக்கு. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? செட் ஏ என்ன, செட் பி என்ன, செட்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ரிவர்ஸ், ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு ஏ யார் பி யார், அது ரொம்ப ஈஸி, ஒன்றும் கிடையாது. ஏ கிராஸ் பிக்கு போங்க. இப்போ எப்போவுமே இது வந்து ஆர்டர்டு பேர் சொன்னோம் இல்லையா? 3, 2 ஒரு ஆர்டர்டு பேர். அதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு ஏலேருந்து தான் வரணும், ஏன்னா ஆர்டர் இம்பார்ட்டன்ட்டு. இங்கே ஏ கிராஸ் பியில் யார் ஃபஸ்ட்டு வரா? ஏ வரான். அப்புறம் பி செகண்டாக வரும். அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்லாம் ஏலேருந்து வந்திருக்கும், செகண்ட் எலிமெண்ட்லாம் பிலேருந்து வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல ஃபஸ்ட் எலிமெண்ட் பிக் பண்ணுவோம். இங்கே 3 இருக்குது, அப்புறம் அடுத்த எலிமெண்ட்லேயும் 3 இருக்குது, அடுத்த எலிமெண்ட்லேயும் 5 இருக்குது, அடுத்த எலிமெண்ட்டில் 5 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ஒன்று 3ஆக இருக்குது, இல்லைன்னா 5ஆக இருக்குது. அப்போ 3ம் 5ம் மட்டும்தான் ஏல இருக்க முடியும். இப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் எலிமெண்ட் இன் எவ்வரி ஆர்டர்டு பேர் இஸ் ஃப்ரம் த செட் ஏ. ஏன் ஃப்ரம் த செட் ஏ? ஏன்னா ஏ கிராஸ் பியில் ஃபஸ்ட்டு ஏ தான். அதனால் செட் ஏ யார் ஆடுவா? 3, 5. ஏன்னா இங்கே பாருங்கள், 3 ஃபஸ்ட் எலிமெண்ட், 3 ஃபஸ்ட் எலிமெண்ட், 5 ஃபஸ்ட் எலிமெண்ட், 5 ஃபஸ்ட் பாருங்கள். அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ பிங்க் கலரில் அண்டர்லைன் ஆயிருக்கா? ஸோ ஏ டிசைட் ஆகிடுது. செகண்ட் பாருங்கள், செகண்ட் எலிமெண்ட்லாம் யார்? இங்கே அண்டர்லைன் பண்ணாமல் 2, 4. அடுத்தது 2, 4. அப்போ என்ன வருது? செகண்ட் எலிமெண்ட்லாம் பிலேருந்து வந்திருக்கணும், செகண்ட் எலிமெண்ட்லாம் பிலேருந்து வந்திருக்கணும். அப்போ பியில் யார் இருப்பா? 2, 4 இருப்பான். 2 வாட்டி வந்திருந்தால் கூட ஒரு செட்டில் ஒரு வாட்டி தான் போடணும். செட்டில் வந்து நீங்கள் ஒரு எலிமெண்ட்டை 4 வாட்டி எழுதினா கூட அது ஒரு வாட்டியை தான் கணக்கு எடுக்கணும், எழுதக்கூடாது. அதனால் ஒரு வாட்டி எழுதினா போதும். ஸோ அப்போ நம்ம என்ன கொடுத்துட்டா? ஏ கிராஸ் பி கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏல இருக்கும், செகண்ட் எலிமெண்ட்ஸ்லாம் பியில் இருக்கும், ஏ கிராஸ் பியில். ஓகேவா? அந்த ஆர்டர்டு பேரில். ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் தி ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.3. அது எங்கள் பேஜ் நம்பர் 4 தான் இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணிட்டான்? எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும். இது ஸ்கிரிப்ட் எண். இது எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அது எதை விட பெருசாக இருக்கணும்? 1 விட பெருசாக இருக்கணும், 4 விட குறைச்சலாக இருக்கணும். இப்போ செட்டெல்லாம் யூஸ்வலாக நம்பர் தான் கொடுக்காம இங்கே என்ன பண்ணிட்டான்னா நம்மளை ஃபார்ம் பண்ண வைக்கிறான். ஸோ நமக்கு நம்பர் சிஸ்டம் தெரியுதா, இந்த இன்இக்வாலிட்டிக்கெலாம் மீனிங் புரியுதா அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ண தெரியுதான்னு பார்க்குறோம். அடுத்தது பி என்ன கொடுத்துருக்கான்? பி ஒரு செட்டு. அது என்னது? ஹோல் நம்பர்ஸ், டபிள்யூ. அது என்ன இருக்கும்? எப்படி இருக்கணும்னா எல்லா ஹோல் நம்பரும் கிடையாது, இந்த கண்டிஷனை ஓகே பண்ணுற ஹோல் நம்பர் 0 விட பெருசாக இருக்கணும், இல்லை 0க்கு சமமாக இருக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஐதர் 0 ஆர் கிரேட்டர் தென் 0 பட் லெஸ் தென் 2. அதே மாதிரி சிங்கிற செட் யார்? ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3. ஸோ 3க்கு குறைச்சலாக இருக்க எல்லா நேச்சுரல் நம்பர். இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல? வாட் வி ஹவ் டு ஃபைண்ட்? வி ஹவ் டு வெரிஃபை தட் A cross B union C is equal to A cross B union A cross C. அடுத்தது A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இது ஒன்றும் இல்லை, இது ரெண்டும் என்னது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த கிராஸ் ப்ராடக்ட், கிராஸை நம்ம என்ன பண்ணோம்? ஓவர் யூனியன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ இந்த கிராஸ் ப்ராடக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் யூனியன். இந்த இடத்துல செகண்ட் ஒன்ல கிராஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் இன்டர்செக்ஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்கள், அது ஈஸி. முதல்ல ஏ ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஏ அவன் என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும், 1க்கும் 4க்கும் இடையில இருக்கணும். அப்போ 1 விட அதிகமாக இருக்க நேச்சுரல் நம்பர் 2, 4 விட குறைச்சலாக இருக்கணும். அப்போ 2 இஸ் கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 4 வரும். 3 இஸ் கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 4. அப்போ அவ்வளோதான், இதுக்கப்புறம் வேறு யாரும் வரமாட்டான். அடுத்தது பி வாங்க, ஹோல் நம்பராக இருக்கணும். ஹோல் நம்பராக இருக்கலாம், 0வாக இருக்கலாம். 0 இஸ் அ ஹோல் நம்பர் அண்ட் இட் இஸ் லெஸ் தென் 2, ட்ரூ. and 1 is a whole number greater than 0 but is less than 2, அதுவும் ட்ரூ தான். ஓகேவா? அடுத்தது சிங்கிறது என்னது? ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 3. ஸோ 1 இஸ் அ நேச்சுரல் நம்பர். நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 தான், அதனால் ஃபஸ்ட்டு நம்பரே 1 தான். 1 இஸ் அ நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 3 தானே? 3 தான். அப்போ இங்கே போட்டுக்கலாம்
2 is also natural number less than 3 அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? A கண்டுபிடிச்சாச்சு, B கண்டுபிடிச்சாச்சு, C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இதில் இந்த B யூனியன் C கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? வாட் இஸ் B யூனியன் C? B யூனியன் Cனா Bயில் இருக்க எலிமெண்ட்டு அப்புறம் Cயில் இருக்க எலிமெண்ட் ஏதாவது ஒன்றுத்தில் இருந்தால் போதும். ஸோ B யூனியன் C அப்படின்னா either elements of B or elements of B or both. Bயில் இருக்கிறதும் வரலாம், Cயில் இருக்கிறதும் வரலாம், B and C காமனாக இருந்தாலும் வரலாம். இப்போ பாருங்கள், Bயில் 0 இருக்கா, எடுத்து போட்டுடலாம் யூனியனில். அப்புறம் Bயில் 1 இருக்கா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ Cலேயும் 1 இருக்கா, ஏற்கனவே இங்கே 1 போட்டோம், அதனால் திருப்பி இங்கே போட வேணாம். அப்புறம் 2 இருக்கா, Cயில் போட்டுக்கலாம். இதுதான் B யூனியன் C. அதாவது B யூனியன் Cக்கு வர யூனியனுக்கு யாராக வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு செட்டில் ஒன்று Bயில் இருக்கிறது வரலாம், இல்லைனா Cயில் இருக்கிறது வரலாம். ரெண்டுமே இருக்கிறதையும் போட்டுடலாம், ஆனால் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ 0 டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள், காமனாக இருக்கிறது அதை போட்டுடலாம். 1 அடுத்தது 2 காமனாக இல்லாமல் இருந்தது போட்டுடலாம். இன்டர்செக்ஷன்னா Bலேயும் இருக்கணும், Cலேயும் இருக்கணும், காமனாக இருக்கிறது மட்டும்தான் போடணும் இன்டர்செக்ஷனில். ஸோ வாட் இஸ் த எலிமெண்ட் இன் காமன்? பாருங்கள், 1 1 மட்டும்தான் ரெண்டு செட்லேயும் இருக்குது. அப்போ இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C என்ன ஆகிடும்? ஒரே ஒரு எலிமெண்ட் கொண்ட செட் ஆகிடும். அதுக்கு பேர் சிங்கிள்டன் கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு எலிமெண்ட் கொண்ட செட்டை சிங்கிள்டன் நீங்கள் தேவைப்பட்டால் சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மக்கிட்ட B யூனியன் C ரெடி ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? A கிராஸ் B யூனியன் C. A தெரியும் நமக்கு ஏற்கனவே, என்னது 2,3. நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கலாம். பாருங்கள், A 2,3 இருக்கா? 2,3 A தெரிஞ்சிச்சு நமக்கு 2,3. அப்போ 2,3 கிராஸ் B யூனியன் C யார்? 0,1,2 0,1,2. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் போடலாமா? கிராஸ் ப்ராடக்ட் போடணும்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ஒரு எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2,0 இந்த இருக்கா, அடுத்தது 2,1 இந்த இருக்கா, அடுத்தது 2,2 இந்த இருக்கா, அடுத்தது செகண்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் 3,0 அப்புறம் 3,1 அப்புறம் 3,2 இந்த இருக்கு பாருங்கள். 3,0 3,1 3,2. இப்போ இதை ஒரு கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடும் இருக்குது, அதை போடுவோம். அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. இங்கே பாருங்கள், B இன்டர்செக்ஷன் C ஏற்கனவே 1, A ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுருக்கோம், என்னது 2,3. ஸோ இங்கே போட்டுக்கலாம் 2,3 கிராஸ் 1. அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் 2,1 இந்த இருக்கா, அவ்வளோதான். இங்கே யாரும் இல்லை, எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. 2,1ஓட நின்னோட. அப்புறம் இங்கே 3,1. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A கிராஸ் B யூனியன் C கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா A கிராஸ் B அப்புறம் A கிராஸ் C, அதை கண்டுபிடிப்போமா? A கிராஸ் B என்னது? A என்னது 2,3. வாட் இஸ் B? 0,1. நீங்கள் வேணால் மேலே போய் பார்த்துக்கலாம். வாட் இஸ் B? 0,1 தான் இருக்குது பாருங்கள். B வந்து 0,1. அப்போ 2,3 0,1. இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் திருப்பியும் கிராஸ் ப்ராடக்ட் ஆர் கார்டீஷியன் ப்ராடக்ட் போடணுன்னாலே நமக்கு ரூல் தெரியும், என்னது? இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வேரி பண்ணணும். பாருங்கள், 2,0 அப்புறம் 2,1 ஃபஸ்ட் ரோவில் இருக்குது பாருங்கள். 2,0 2,1. அடுத்தது 3,0 3,1. ஸோ இங்கே 3,0 3,1. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா A கிராஸ் C கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் A கிராஸ் C? A வந்து 2,3, C வந்து 1,2. நீங்கள் வேணால் மேலே போய் செக் பண்ணிக்கலாம் வாட் இஸ் Cன்னு. இப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு 2,1 கார்டீஷியன் ப்ராடக்ட். அடுத்தது 2,2 இந்த இருக்குது பாருங்கள். 2,1 2,2. அடுத்தது 3,1 3,2 இந்த இருக்குது பாருங்கள். 3,1 3,2. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு செட்டுக்கும் யூனியன் போடணும்னு என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறதெல்லாம் வரலாம், இங்கே இருக்கிறதெல்லாம் வரலாம். அப்போ A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இங்கே பாருங்கள் 2,0. அதாவது A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C போடணும். இந்த A கிராஸ் Bயில் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. 2,0 2,1 3,0 3,1 அப்படியே போட்டுடலாம். 2,0 2,1 3,0 3,1. இந்த பாருங்கள், இந்த 4 எலிமெண்ட் அப்படியே எடுத்து போட்டேன். அப்புறமா இங்கே A கிராஸ் Cக்கு வாங்க. 2,1 இங்கே இருக்கா, டிக் போட்டிருக்கோம் பாருங்கள், இருக்குது. அப்போ அதை போட வேணாம், ஏற்கனவே போட்டோம் இங்கே. அடுத்தது 2,2 இங்கே இல்லை, அப்போ எடுத்து போட்டுருங்க. 2,2 3,1 பாருங்கள், ஏற்கனவே கிராஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பிங்க்கில். அப்போ அதை போட்டோம் ஏற்கனவே 3,1, அதை போட வேணாம் திருப்பியும், ஏன்னா செட்டில் ரெப்படிஷன் வரக்கூடாது. இப்போ 3,2 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா பாருங்கள், இங்கே இல்லை. அப்போ 3,2 போட்டுடலாம். இப்போ இதை என்ன பண்ணிக்கோங்க? ஈக்குவேஷன் 5. இப்போ பாருங்கள் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஈக்குவேஷன் 5 வச்சுக்கிட்டோமா? இதில் யார் இருக்கா பாருங்கள்? 2,0 2,1 2,0 2,1 3,0 3,1 2,2 3,2 இருக்கா?
இப்போ ஒன்றாவது ஈக்குவேஷன் போய் பார்க்கலாம். வாட் இஸ் ஒன்றாவது ஈக்குவேஷன்? இதை பாருங்கள், 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2 அப்படியே இங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். அப்போ ஃப்ரம் 1 and 5 நம்ம என்ன வெரிஃபை பண்ணிட்டோம்? A cross B is same as B union C. சாரி, A cross B union C is same as A cross B union A cross C is verified. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இன்டர்செக்ஷனுக்கு. இப்போ A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இதை பாருங்கள், A cross B இங்கே இருக்குது, A cross B இருக்குது, A cross C. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது மட்டும்தான் போடணும். அப்போ இங்கே டிக் பண்ணது காமனாக இருக்குது, இந்த பிங்க்கில் கிராஸ் பண்ணது காமனாக இருக்குது. அப்போ 2 எலிமெண்ட் தான் காமனாக இருக்குது. அப்போ அதில் யார் வரா? 2,1 3,1 மட்டும்தான் காமனாக இருக்குது. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் போய் பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது. ரெண்டாவது ஈக்குவேஷனில் பாருங்கள், 2,1 3,1 மட்டும்தான் இருக்குது. A cross B இன்டர்செக்ஷன் Cயில் 2,1 3,1 மட்டும்தான் இருக்குது. இப்போது இங்கே யார் இருக்கா காமனா? 6th ஈக்குவேஷனில் A cross B இன்டர்செக்ஷன் A cross Cயில் 2,1 3,1. அப்போ 2ம் 6ம் சேமாக போயிடுது ஈக்குவேஷன் வைஸ். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? 2ஓட ரைட் ஹேண்ட் சைடும் 6ஓட ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக போகுது. அப்போ என்ன தெரியுது நமக்கு? A cross B இன்டர்செக்ஷன் C is equal to A cross B இன்டர்செக்ஷன் A cross C is verified. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா 1.3 அதே ப்ராப்ளத்தை தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இதை கொஞ்சம் வேகமாக தள்ளிட்டு பின்னாடி இருக்க அந்த முக்கியமான நோட்ஸை மட்டும் பார்த்துடலாம். அதில் முக்கியமாக ஒரு நோட் எழுதியிருக்கேன். இங்கே என்ன பாருங்கள், இங்கே பாருங்கள், நோட் 1 பாருங்கள். A cross B union C is equal to A cross B union A cross C and A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ஆர் கால்டு, இதுக்கு பேர் என்னது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அது என்ன டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த கிராஸை யூனியனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே ஒரு கிராஸு, இங்கே ஒரு கிராஸ், இடையில யூனியன். இப்படி வந்தால் அதான் இது ஒரே ஒரு கிராஸ் தான். அந்த கிராஸ் என்ன இருக்குது? இந்த யூனியனில் 2 செட் இருக்குது. அப்போ இந்த கிராஸை 2 செட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். எப்படி? A cross B டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், பிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோமா கிராஸை. அப்புறம் A cross C, அப்போ இந்த கிராஸை சிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அப்போ கிராஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் யூனியன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஸை இன்டர்செக்ஷனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இன்டர்செக்ஷன் யாருக்கு யாருக்கும்? 2 செட்டுக்கு இடையில இருக்க இன்டர்செக்ஷனை ரெண்டு கிராஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். முதல்ல A cross B இன்டர்செக்ஷன் A cross C. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி கிராஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் இன்டர்செக்ஷன். ஸோ அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி.